ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனல் என்ன பார்க்க போனால் 50 ஜிகே கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதில் வந்து 8 ஜிகே கொஸ்டின் பார்ட் வந்து போட்டாச்சு. இது வந்து 9வது ஜிகே கொஸ்டின். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து 2500 முதல் 1800 வரை. மாமல்லபுரம் கடற்கரை கோவிலை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் நரசிம்மவர்மன். இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் முஸ்லீம் மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முகமது பின் கசீம். ஆங்கிலேயர் இந்தியாவில் வணிகம் செய்ய அனுமதி தந்தவர் வந்துட்டு ஜஹாங்கீர். கஜினி முகமது சோமநாதர் கோவில் படையெடுப்பு எடுத்த ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா, கிபி 1025. வியாழன் தன் அச்சில் சுழல் ஆகும் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம். சிவாலிக் ஹிமாச்சலுக்கு இடையே நீலவாக்கில் அமைந்த பள்ளத்தாக்குகள் டேஷ் எனப்படும்னா டூன் பள்ளத்தாக்கு. புகையிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். கருங்கல் நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அபர்தீன். இந்தியாவின் பூந்தோட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு. பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான அம்சங்கள் பற்றிய அட்டவணை எதுன்னு பார்த்தீங்கன்னா 11வது அட்டவணை. அடிப்படை கடமைகள் பற்றி கூறும் விதின்னு பார்த்தீங்கன்னா 51A. 82வது சட்டத்திருத்தம் ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2000. ராஜ்யசபாவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு தான் 65 வரும். உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது வந்து 62. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. தொழில்துறை நசிவு பற்றி பரிந்துரைத்த கமிட்டி எதுனா கோஸ்வாமி கமிட்டி. 9ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் பார்த்தீங்கன்னா 1997 டு 2002. இந்திய பொருளாதாரத்தை தற்சார்புள்ள பொருளாதாரமாக உருவாக்குவதே எத்தனையாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் ஆகும்னா 3வது. வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படும் வங்கி பார்த்தீங்கன்னா RBI, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. மில்லியன் கிணறுகள் திட்டம் எந்த ஆண்டுனா 1996. ஓடும் பேருந்து திடீரென நிறுத்தப்படும் போது முன் சீட்டில் இருப்பவர் நிலை தடுமாறி முன்புறம் சாய்வதை டேஷ் விதிப்படி விளக்கலாம்னா நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. போன வட்டம் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா தான் கேட்டாங்க. நிலைமை விதினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது போன வருஷம் கொஸ்டின். குவாண்டம் கொள்கையை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் பிளாங்க். எலக்ட்ரான் ஓட்டத்தை டேஷ் என்கிறோம் மின்னோட்டம். பாரா காந்தத்தன்மை கொண்டவை இருந்தால் ஆக்சிஜன். சவர கண்ணாடியாக பயன்படுத்தப்படுவது என்னன்னா குழியாடி. யுரேனியம் ஆக்சைடு மீது புற ஊதா கதிர் படும் போது அதில் டேஷ் நிறத்தில் ஒளிகிறதுனா பச்சை. செயற்கை மலைக்கு பயன்படும் சேர்மம் எதுனா சில்வர் அயோடைடு. நீர்த்த சுண்ணாம்பின் வேதி பெயர் இருந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஆக்சிஜனின் அணு எண் எத்தனை பார்த்தீங்கன்னா 8. நிலக்கரி சுரங்க விபத்துகளுக்கு காரணமான வாயு எதுன்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன். தமிழ்நாட்டின் மாநில மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பனைமரம். பூச்சி உண்ணும் தாவரம் வந்து டோரோசீரா. செம்பருத்தி ஒரு டேஷ் மலர்னா ஆர சமச்சீர் மலர். தரகீழ் தண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். தைராக்சின் மருத்துவத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்வின். அதிக மது அருந்துவதால் பாதிப்படையும் உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல். டிப்தீரியாவுக்கு மருந்து கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வான் பெரிங். ஆர்என்ஏவிலிருந்து புரதம் உருவாவதற்கு டேஷ் என்று பெயர்னா மொழிபெயர்தல். ஆர்என்ஏ சாலைகள் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல். நம் கண்ணில் வேறுபடுத்தும் திறன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.1 மில்லிமீட்டர். தேசிய கௌரவ அவமரியாதை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டுனா 1971. ஐநா சபையின் தலைமையகம் எங்குள்ளதுன்னா நியூயார்க்கு. ராமன் மகசேசே விருது பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா வினோபாவே அவர் தான். இந்திய சிவிலியன் விருதுகளின் சரியான வரிசை முறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பாரத ரத்னா, செகண்டு வந்துட்டு பத்மபூஷன், 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்மபூஷன், 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ. பிரான்சில் நடைபெறும் கேன்ஸ் திரைப்பட விழாவில் வழங்கப்படும் விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் பலம் அவார்டு. தொல்லுயிரின் தந்தை வந்துட்டு சர்க்குலஸ் குவியர். பாரதிய கலா பவன் அருங்காட்சியகம் உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாரணாசி. பதேப்யூர்
சிக்ரி யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1986. மனிதனோடு சென்ற முதல் விண்கலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்டாக் 1. உலக நுகர்வோர் உரிமை தினம் எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 15. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.